மூதாட்டியே, இந்த மாயையை என்ன செய்வது? உன் கையாலேயே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. உங்க உத்தரவு. இப்பவே அவளை கொன்னுடுற. ஐயோ பாவம் சம்யுக்தா அக்கா, ஏதாவது பண்ணுங்க சாமி. மோளே, ஆ புத்தகத்தை கொடு. கொடு மோளே. சிவாய. சகஸ்ராரம் ஆக்ஞா விகத்தா அநாகதம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் ஸ்வாகா. சரியாட்டாங்க. உன்னை விட மாட்டேன்டி. ஏய் மூதாட்டியே, எங்க அந்த மாயை? வந்தவ எங்க போனாலும் பரவாயில்ல. இனி உன் மந்திரவாள பத்திரமா வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா முன்னேறு. உன் பயணத்தை தொடரு. ஆனா வேடன் எந்த காரியத்தையும் யாருக்கும் சும்மா செய்ய மாட்டான். அவனு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போ கண்டிப்பா அவனுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு தன்னோட வார்த்தைய வரமா கொடுப்பான். அதனாலதான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு முழு பௌர்ணமிங்கிறதுனால மூலமா அந்த வேடனை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போல. சரி, பார்த்திபன் சம்பந்தப்பட்ட அந்த பொக்கிஷம் தான் என்ன? ராணி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கான பதில் அரண்மனைக்கு நீ போய் பொம்மிய பாக்கும்போது அவ அத பத்தி உன்கிட்ட முழுசா சொல்லுவா. சரி, இப்போ அந்த அகோர அதிபதியாண்ட இருக்கிற மந்திரவால நம்ம எப்படி கைப்பற்ற முடியும்? ஏய் சம்யுக்தா, உனக்கு முன்னாடியே பார்த்திபனை உயிருக்கு உயிரா நேசிச்சது நான் தான். பார்த்திபனை என் காதல் கணவனா நினைச்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவனா. அதனால நீ பார்த்திபனை காதலிக்கிறத விட்டுரு. நீ வேணா பார்த்திபனை காதலிக்கலாம், ஆனா பார்த்திபன் என்னதான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. நானும் அவரும் தான் காதலிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் எங்க காதல் பேசிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்க காதலோட ஆழத்தை வரலாறுகள் பேசும். பார்த்திபனோட காதலியா சம்யுக்தா ஒருத்தி மட்டும்தான் இருப்பா. பார்த்திபனோட காதல பெற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ மட்டுமே தான் பார்த்திபனை காதலிக்கிற. அதனால நீ உனக்காக நல்லதொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ. ஏய், என்னை இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க சொல்றதுக்கு நீ யாரு? என் தவத்தோட பலனோ என்னோட கற்பின் பலனோ எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் செய்யற தவம் எப்பவுமே பார்த்திபனை நினைச்சு மட்டும்தான். நான் போற்றி பாதுகாத்து வச்சிருக்கிற என் கற்பு மேல சத்தியமா சொல்றேன்.
எத்தனாயிரம் வருஷங்கள் ஆனாலும் சரி, எத்தனாயிரம் யுகங்கள் பிறந்தாலும் என் பார்த்திபனை நான் அடைஞ்சே தீருவேன். அதுவும் உன் கண்ணு முன்னால நடந்தே தீரும். இது சத்தியம். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நீ சொன்ன அதே விஷயம்தான். எத்தனாயிரம் வருஷங்கள் போனாலும், எத்தனை யுகங்கள் பிறந்தாலும் என் பார்த்திபனை உனக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது எங்க காதல் மேல சத்தியம். எங்க காதலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன கடைசி வரைக்கும் பார்த்திபனோட காதலியா மட்டும்தான் வச்சிருக்கோம். இது சத்தியம். இப்ப வந்திருக்கிறது என்னோட பார்த்திபன் தான். எனக்காக தான் திரும்பவும் பிறந்து தேடி வந்திருக்கான். இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பலாயிரம் வருஷங்களா இந்த குகையை விட்டு நான் வெளியே வராம இருந்ததுக்கான தவ பலனா என்னோட பார்த்திபன் என்னை தேடி வந்திருக்கான்.